யோ யோ நான் தான் உங்க டிஆர்ஆர் வைப்ஸ். இந்த காணொளி எதுக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். பிக் பாஸ் சீசன் 9 Day 4 தமிழ் மார்னிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. அவர் ஒரு சில பட டைலாகை எடுத்து மற்றவங்கள நடிக்க வச்சு அதுலேயே சிறந்த நடிகருக்கு சூஸ் பண்ணி அவருக்கு நடிப்பின் அரக்கன் என்று பட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் எல்லாருக்கும் அவருடைய திறமையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து மற்றவர்கள் நடித்து அதிலேயே சிறந்த நடிப்பாளர் என்று ஒரு பட்டத்தை வாங்கியவர் தான் விக்கல்ஸ் விக்ரம். அவருக்கு தான் நடிப்பின் அரக்கன் என்று பட்டத்தை கொடுக்கப்பட்டது. அடுத்தது பிக் பாஸ் எல்லாரையும் லிவிங் ஏரியாவுக்கு வர சொல்றாரு. லிவிங் ஏரியாவுக்கு வந்தவொடனே தண்ணி விஷயத்துக்கு வர்றாரு. தண்ணி எவ்வளோ இருக்குது? 50 லிட்டர் தான் இருக்குது. 50 லிட்டரை வச்சு இப்போ அடுத்த கேம் ஆட முடியுமா? ஆட முடியாது. சரி, நீங்க ஆடுறதுக்கு முன்னாடி அந்த கேமுக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்றத இந்த வீடியோல பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லவுடனே வீடியோ பிளே ஆகுது. பார்த்தா 6 வாட்டி வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் யாரு? கமருதீனும் சபீரும், ஓகேங்களா, சபரிநாதனும் 6 வாட்டி வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் கூப்பிட்டு கேட்கிறப்போ எல்லாரும் சேர்ந்து சாரின்னு சொல்றாங்க. இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, 6 வாட்டி தண்ணியை வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கேட்ட வார்த்தை சாரி. இந்த சாரிக்கு பிக் பாஸ் பண்ண உதவி என்னன்னா, போங்க பைப்ல இருந்து தண்ணி வரும், பிடிச்சிக்கோங்க. இதுதான் பிக் பாஸ் சொன்னது. பட் இது எந்த அளவுக்கு என்ன பாதிச்சதுன்னா, 95 பீரியடுகள்ல தண்ணி கஷ்டம் அவ்வளோ இருக்கும். நான் இருந்த ஏரியால, இப்ப இருக்கிற ஏரியால, நான் இருந்த ஒரு ஏரியா, அதை சொல்றேன். அந்த ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை சேர்ந்த எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அந்த குடத்தை தூக்கின்னு ஓடுவாங்க தண்ணியை பிடிக்க. ஃபார் எக்ஸாம்பிள், எங்க குடும்பத்துல எங்க அம்மா, எங்க அண்ணன், நான் ஆளுக்கு 2 குடத்தை தூக்கிட்டு ஓடுவோம். 95ல என் வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 7, 8 இருக்கலாம், இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அப்போ தூக்கிட்டு ஓடுவோம். நாங்க மட்டும் இல்ல, ஒரு தெருவுல 50 பேர் இருக்கிறாங்களா, 50 பேரும் சூழ்ந்து இருப்பாங்க. அந்த 50 பேரை தாண்டி அந்த 6 குடத்தை பிடிக்கணும். அந்த 6 குடம் ஒரு வாரத்துக்கு யூஸ் ஆகணும். மறுபடியும் காலி ஆச்சுன்னா பக்கத்து தெருல வருதா, தெருமுனையில வருதா, அதை தேடணும். அதை தேடி சைக்கிள்ல தள்ளின்னு எடுத்துன்னு வீட்டுல ஊட்டணும். இந்த மாதிரிலாம் நாங்க கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு அப்போ இந்த மாதிரியான வசதிகள் கிடையாது. ஸோ பிக் பாஸ், நீங்க கட் அண்ட் ரைட்டா இருக்கணும். தண்ணியோட விஷயத்துல நீங்க பண்ண தப்பு, அவங்களுக்கு தண்ணியை ஈஸியா கொடுத்துட்டீங்க. இந்த தவறை தயவு செஞ்சு